என்னம்மா? படுத்திருக்காமா? இதோ இப்ப எழும்பிடுவாமா. சரிம்மா, என்ன செய்யணும்? கறி வாங்கியாச்சாம்மா? சரிம்மா, நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். சிக்கனா மட்டனா? சரிம்மா. சரிம்மா, அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. சரிம்மா. வர வர உங்களோட வேடெல்லாம் ரொம்ப பேடா போய்கிட்டு இருக்கு தேய். அதெல்லாம் வரக்குள்ள பண்ணிடலாம் தேய். நீங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் உருங்கி போங்க. அவிச்சு எங்கத்தே போடணும்? சரி தே, அவிச்சு எடுத்து வந்து போட்டி. அதுக்கு ஒரு 50 பந்தம் வாங்கி வைக்க வேண்டியதானே? எதுக்கு கஷ்டப்பட்டு மாவு அரைச்சி இட்லி ஊத்தி அவிக்கணும்? ஏத்தே, ஒரு 4 தடவை அவிச்சா போதுமா? என்னத்தே, ஒரு லாரி ஆளை இறக்குற மாதிரியே சொல்றிய? போறே தேய். அம்மா. என்னப்பா காலையிலே பையன் கையுமா வந்து நிக்கிறிய? என்ன அம்மா, மறு வீட்டுக்கு போயிட்டு வரமா? மறு வீட்டுக்கா? அது ஒரு 10-11 மணிக்கு போனா போதாதா? இப்பவே எதுக்கு கிளம்புனா? எத்தே, நான் தான் சொன்னேன் காலையில எங்க வீட்டுக்கு போனோன்னு. அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம். எதுக்கு காலையிலே போனோம்? அது வந்து எங்க வீட்டுல எல்லாரும் என்னைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காவத்தே. அதான் சீக்கிரமா கிளம்பி இருக்கேன். 10 மணிக்கு போலாம். சாப்பிடாம கொள்ளாமலே அங்க போய் நிப்பிய? பரவாயில்லத்தை, நாங்க எங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடியோம். அங்க எங்களுக்காக மட்டன் சிக்கன்லாம் ரெடியா இருக்கு. வேண்டாம், 10 மணிக்கு போலாம். இல்லத்தை, நான் பாருன்னு சொல்லிட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாவே. நாங்க போயிட்டு வரோம். ஆமாமா, போயிட்டு வரோம். ஒரு வாரம் கழிச்சுதான் வருவோம் தேய். என்னது ஒரு வாரம் கழிச்சா? 2 நாள் 3 நாள் வேணா மறு வீட்டுக்கு போலாம். இது என்ன ஒரு வாரம்? அது நான் தான் ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுல போய் ரொம்ப தங்க முடியாதுல்ல. அதான் மறு வீட்டுக்கு போறத ஒரு வாரமா ஆக்கிட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியோ? நான் இவிய கிட்ட சொன்னேன் தேவிய, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாவ்ளோ? ஆமாமா, ஷில்பா என்கிட்ட சொன்னா. என்கிட்ட நாளைக்கு மறு வீட்டுக்கு போறேன்னு மட்டும் தானே சொன்னா. என்னது இதெல்லாம்? மா, இவதான் ஒரு வாரம் சொல்லியிருக்கா. என்னால எதுவுமே சொல்ல முடியலம்மா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு வாரம் யார் போய் அந்த வீட்டுல தங்குவா? நான் மட்டும் வருஷ கணக்கா இந்த வீட்டுல தானே தங்க போறேன். என் புருஷே ஒரு வாரம் அங்க வந்து தங்க மாட்டாவ்ளத்தே. என்ன பேச்சு இதெல்லாம்? மா, கோவப்படாதீங்கம்மா. இந்த ஒரு வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அவ ஆசைப்படுறா. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் ஆசை வரும். இதெல்லாம் சரியில்லை. ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கணும். ஒரு வாரம்லாம் தங்காண்டா, 3 நாள்ல வந்துருங்க. இல்ல, ஒரு வாரம் கழிச்சுதான் வருவோம். மா, ஒரு வாரம் இருந்துட்டு வரோமா, ப்ளீஸ்மா.
இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஏங்க மாறு வீட்டுக்கு கிளம்பிட்டாவலாம், ஒரு வாரம் போய் அங்க தங்க போறாவலாம். இதெல்லாம் இந்த ஊர்லயாவது நடக்குமா? 3 நாள் போவாவே இல்லைன்னா 1 நாள் போவாவே, ஒரு வாரம் போய் தங்க போறாவலாம். அப்பா, ஷில்பா ஆசைப்படுறா, அதனாலதான். அந்த பிள்ளை ஆசைப்படுதாம்ல, போய் தங்கிட்டு வரட்டும். ஏங்க யாராவது இந்த மாதிரி போய் தங்குவாங்களோ? ஒரு நாள் தங்கலாம், 3 நாள் வேணா தங்கலாம், ஒரு வாரம்லாம் நல்லா இல்ல. போயிட்டு வரட்டும், ஆசைப்படியாவல்ல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இங்க தானே இருக்க போகுது. அதான் பெத்தவிய கூட ஒரு வாரம் இருக்கணும்னு ஆசைப்படுறா. நம்ம மகனும் அங்க போனா அங்க உள்ளவியலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிடுவான். இதுவும் நல்ல விஷயம் தான். போயிட்டு வரட்டும். போயிட்டு வாப்பா. சரிப்பா. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வரதே. போயிட்டு வர மாமா. சரிம்மா. குழந்தைங்கிட்ட சொல்லிருங்க. சரி சரி. போயிட்டு வரமா. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. விடிஞ்சு விடியாதமா ஓடியாவே, அதுவும் அங்க போய் ஒரு வாரம் தங்க போறாவலாம். தங்கிட்டு வரட்டும். இப்ப என்ன, அவனுக்கு லீவு தானே. கல்யாணத்துக்கு தான் 10 நாள் லீவு எடுத்திருக்கானே. அங்க என் மகனை அடிச்சவன் இருக்கான். அது அவனே பெரிய விஷயமா எடுத்துக்கிடல. நீ எதுக்கு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கா? விடு. எனக்கு நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. அவளை இன்னைக்காவது வீட்டுல சமைக்க சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பையனை எடுத்து மாறு வீட்டுக்குன்னு ஓடிட்டா. ஒரு வாரம் கழிச்சு இங்க தானே வருவாவ. அப்போ உன் மருமகளை ஆசை தீர சமைக்க வச்சு நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடு. பிள்ளைகள் போயிட்டு வரட்டும். வாங்க மருமவனே. ஷில்பா வாமா. இந்த வந்துட்டேன் டேய். சரிங்க தே. வாசனை சூப்பரா இருக்கு. காலையிலே வீட்ல காரி குழம்பு வச்சாச்சு. அப்ப எனக்கு சோத்து இன்னும் திருந்தவே இல்லையே. முன்னாடியே இப்படி வாசல்ல நின்னுட்டு சோத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அது என்ன நினைப்பாவே? அங்க போய் 2 நாள் எப்படி இருந்து தொலைச்சா? எங்க மானத்தை வாங்காம இருந்தா சரி. என்னம்மா கேட்டதுக்கு பதிலே சொல்லாம நிக்க? எனக்கு இல்லையோ? உனக்கு இல்லாமல உனக்கு நம்ம முதல்ல. ஏத்தேய், முதல்ல தவக்கல எல்லாம் பேரோ பாத்துக்கிடுவான். நான் ஆரத்தி எடுத்துக்கேன், அதுக்கப்புறம் பேசிடுங்க. இந்த வீட்டுக்கு நான் தானே மூத்த மருமக, நான் தான் ஆரத்தி எடுப்பேன். ஏத்தேய், நான் தான் ஆரத்தியை கரைச்சி தட்டோட வந்திருக்கேன். நான் தான் சில்பாவுக்கு ஆரத்தி எடுப்பேன் தேய். அவ தட்டை வேணா எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான் தான் ஆரத்தி எடுப்பேன். டோப்பமண்ட, இதே தான் நானே முதல்ல சொன்னேன். என்னமோ மூத்த மருமா பீத்த மருமானி பீத்தனா இப்ப என்ன எடுக்க சொல்லியா? மன்ன மகளே மருமகளே வாழும் காலம் யாவும் மங்களமே மங்களமே. மாப்பிள்ளனா மாப்பிள்ள வாசக்கரு வேப்பல. ஹேய் ஹேய் ஹேய், பேய் பிடிச்ச பேர்களை ஓட்டி விடும் வேப்பல. ஹேய் ஹேய் ஹேய், மாப்பிள்ளனா மாப்பிள்ள வாசக்கரு வேப்பல. பேய் பிடிச்ச பேர்களை ஓட்டி விடும் வேப்பல. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை மண்ண வந்திருக்காவளா இல்ல பேயும் பிசாசு வந்திருக்கா? இவன் எதுக்கு இப்ப பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கா? ஏடா அவ என்னத்த வேணாலும் பாடிட்டு போட, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லு. உங்க லட்சணத்தை இங்கே வாசல்ல வச்சு வெளிப்படுத்தாண்டா. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. அவ என்னடானா ஒரு பக்கம் குதிக்கா, நீ என்னடானா ஒரு பக்கம் குதிக்கா. வந்திருக்க மார்மோ என்ன நடப்பாவே? சரோஜா, அதை எங்க அம்மா சொல்லியாவல, கொஞ்சம் அமைதியா இரு. நெட்ட மாதிரி எப்படி வேணாலும் பாடி ஆரத்தி எடுக்கட்டும். ஆமா, உண்மையை சொன்னா என்னை வாய் அடைச்சிருங்க. மாப்பிள்ள ஆரத்தி எடுத்தாச்சு, ரூபாய் போடுங்க ரூபாய் போடுங்க. அட பேதி இருப்பா, இவ இந்த ரூபாய்க்காக தான் இப்படி ஆரத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தாலோ. ச்சே, முதல்ல இதை யோசிக்காம விட்டனே. வாசல் வச்சு தட்டை புடிங்கிட்டு விட்டுப்பேனே. ரூபாய் போடட்டும், எனக்கு பாதி பங்கு பிரிச்சு கேட்கணும். இல்ல இல்ல, ரூபா போடாம உள்ள போக கூடாது. அஞ்சலிக்கு மட்டும் போட்டாவில எனக்கு ஒரு கட்டு போட சொல்லுங்க. மாப்பிள்ள ரூபாய ஒத்தையா போட்டுறாங்க, கத்தையா போடுங்க. சரிங்க சிஸ்டர். இதுக்குதான் இவ ஆரத்தி எடுக்கேன்னு குதிச்சுக்கிட்டு வந்தாலோ. ஏலியே அம்மனத்தோட வாடிச்சு இப்பதானே தெரியுது. அவர் வீட்டுக்குள்ள பேரிட்டு அதுக்கு பிறகு இவளுக்கு இருக்கு. நான் கூட 2 பேருக்கு 3
ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். மாப்பிள்ள பொண்ணை கையை பிடிச்சி இப்ப கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. வாங்க மருமவனே வாங்க. ஐ பல்கா ஒரு அமௌண்ட் வந்திருக்க. பியாதி எடுப்பா இப்படியே வீட்டுக்கு வந்த மருமகன்ட்ட ரூபாய் புடுங்கியது. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாருக்கவே சம்மந்தி நம்ம மேல கோவத்துல இருக்காவே. இதுல நீ ரூபாய் புடுங்கனான்னு தெரிய வந்துச்சுனா சலங்கை கெட்டாமலே அத ஆடும். தேவையா நமக்கு இது? வாய் வச்சிட்டு சும்மா இருக்க முடியலையோ? வாசல்ல நின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. ஓர்மாவே என்ன நினைப்பாவே? புதுசா இந்த வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரே. கொஞ்சமாவது கூச்சனாச்சா இருக்கா ரெண்டு பேருக்கும்? பணத்தை வாங்கியா பணத்தை ஆசைப்படுது ஆர்த்தி தட்ட தூக்கிட்டு வந்தியோ? ஏத்தே ஆரத்தி எடுத்தா பணம் படியதெல்லாம் ஒரு வழக்கம் தேய். ஏத்தே ஆரத்தி தான் எடுத்துட்டா அந்த பணத்தை பிரிச்சு எடுத்து தர சொல்லுங்க தேய். அது நியாயமா முழு ரூபாய் எனக்கு வர வேண்டியது. நான் தான் சரி தட்டோட வந்துட்டாலே நீ எடுத்துட்டு போய் விட்டு கொடுத்துருக்கேன். பாதி பணத்தை என்கிட்ட வாங்கி தாங்க தேய். வேறங்கம்மா இதெல்லாம் உருப்படியா இருக்கா? ரெண்டு பேருக்கு இந்த பணத்துல மட்டும் தான் குறிக்காது. வீட்டுக்கு மார்மே வந்திருக்காங்களே அவைகளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே ஒண்ணு கிடையாது. தேதி தான் எடுக்க உங்களுக்கு. ஏத்தே இப்பயே சொல்லிருங்க, நான் 5 பைசா கூட அவளுக்கு கொடுக்க மாட்டேன். இந்த ரூபாய் உங்க ரெண்டு பேருக்கு வேண்டாம். தா சேலம்கார ஆவும். ஏத்தே இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தேய், தாங்க தேய். அவர் எனக்கு தான் தந்தார், நான் தான் கேட்டு கேட்டு வாங்கினேன். வீர்னுக்கு வந்தவியலுக்கு செலவு பண்றதுக்கு ரூபாய் இல்ல நானே முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அவியலே ரூபாய் தந்துட்டாவே. அவிய போன தடவை வீடு மிச்சம் கிச்ச ஏதாவது இருந்தா வேணா தாரேன். போ நான் ஆர்த்தி தட்ட கொண்டு போய் முச்சந்தில கொட்டிட்டு வா. நீ போய் வந்திருக்கவியலுக்கு ஜூஸ் போடு. இவ்வளோ ரெண்டு வேட்டையை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் சமாளிக்க போறேனே தெரியல. மருமவே முன்னாடியே மானத்தை வாங்காம இருந்தா போதும். வாங்க மாப்பிள வந்து உட்காருங்க. ஷில்பா உட்காருமா. குடிக்கிறதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வருவாவ குடிங்க. மாப்பிள ஜூஸ் குடிப்பீங்களா இல்லைன்னா காபி டீ அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஜூஸே போதும் மச்சான். என்ன மருமவனே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்கார வைங்க. மருமவனே உட்காருங்க. இருக்கட்டும் நாங்க பேக முதல்ல வச்சுட்டு வந்துடுறோம். மாப்பிள பேக ஏன்ட்ட தாங்க, நான் கொண்டு போய் வைக்கேன். இருக்கட்டும் மச்சான், நானே வச்சுக்கிட்டேன். சில்பா மாப்பிளைய ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போமா. பேக வச்சிட்டு ஒரு ரூம சுத்தி காமி. தரஜாதுக்குள்ள ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அம்மா ஜூஸ் எல்லாம் எதுக்கு? அதான் இட்லி வாசனையும் கறி குழம்பு வாசனையும் வருதுல்ல. முதல்ல நானும் இவையெல்லாம் சாப்பிட்றியம்மா. அதுக்கு பிறகு ஜூஸ் குடிக்கும். போங்க போங்க ரெண்டு இலையை எடுத்துட்டு வாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டே ரூமுக்கு போறோம். இல்ல ஷில்பா எனக்கு இப்போ இட்லிலாம் வேண்டாம். நான் இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் டிஃபன் சாப்பிட மாட்டேன். ஒரு 10 மணிக்கா சாப்பிடுறேன். அம்மா அவரு வேணா ரூமுக்கு போட்டோம். ஜூஸ கொண்டு போய் கொடுங்க. எனக்கு இட்லியும் கறி குழம்பும் எடுத்து வைமா, நான் சாப்பிடுவேன். பேதி எடுப்ப எப்படி சொல்லியா பாரு. இதெல்லாம் உருப்படி இருக்கா? புருஷங்காரி சாப்பிடல பிறகு சாப்பிடுன்னு சொல்லியாரு. இவளுக்கு அப்படி என்ன சாப்பாடு வேண்டி கிடக்கு? அவர் சாப்பிடும்போது சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியதானே? சோத்து மாடு சரியான சோத்து மாடு. சீப்பா கறி குழம்பு இப்ப நம்ம குறைச்சிட்டு கிடக்கு. என்ன ஒரு 1/2 மணி நேரமாவது கொதிக்கணும். அது கொதிச்ச பிறகு நான் உனக்கு இட்லியும் கறி குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வந்து தாரேன். நீயும் மார்மோனும் சேர்ந்து சாப்பிடுங்க. இப்போ மைனேகரி ஜூஸ் கொண்டு வருவா, அதை குடிங்க. என்னம்மா முதல்ல மார்மோன ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. பைய வச்சிட்டு கையை காலை கழுவிட்டு வரட்டும். சரிம்மா ஜூஸ் ரூமுக்கு கொண்டு வர சொல்லு. சரிம்மா போ. மார்மோனே போங்க. சரிங்க தே. இவள வச்சிட்டு எப்படிதான் அந்த வீட்ல சமாளிக்காவளோ தெரியலையே. வந்த உடனே சோறுன்னு நிக்காங்க மாவா. பிள்ளைக்கு வண்டியில வந்தது பசிச்சிருக்குமா இருக்கும். இருந்தாலும் உங்க மாவளுக்கு ரொம்ப தான் பசி எடுத்து தொலைக்குது. இதெல்லாம் சரியில்லை. மார்மாவே என்ன நினைப்பாவே? அவிய என்னடானா பெறவு சாப்பிடுன்னு சொல்லியாவே, இவ என்னடானா இப்பயே சாப்பிடுன்னு சொல்லியா? ஆர்மவே ஏதோ நினைச்ச மாதிரியே லவ்ய சாதாரணமா தான் சொன்னாவே. நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாதாரணமா சொல்லியாரு. உங்க மாவளுக்கு தான் சோறுனா போதுமே. சோறு கண்ட யாரும் சோறுக்கோன்னு இருந்துருவா. முதல்லயே வந்து தீனி திங்கும் போது இவள தடுங்க சத்தம் போடுங்கன்னு எவ்வளவோ சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டியலா? சின்ன பிள்ளை சாப்பிடட்டும் வளரும் பிள்ளை சாப்பிடட்டும்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லி அவளை சாப்பிட வச்சியே. இப்ப வாங்க அது எங்க வந்து நிக்குதுன்னு. புருஷனை விட்டுட்டு முந்தி அடிச்சிருப்பீங்கன்னு சொல்லியா? என்ன பிள்ளை இவளா? சம்மந்தி இதெல்லாம் கேட்டா என்ன நினைப்பாவே? நம்ம பிள்ளை வளர்த்துக்கு லட்சணமே சரியில்லைன்னு சொல்லுவாவே. நானும் அக்காவும் அந்த காலத்துல நீங்க சாப்பிட்டு வச்ச இலையில தான் நாங்க சோறு போட்டு சாப்பிடுவோம். இப்பெல்லாம் அப்படி இல்ல, எல்லாரும் மாறிட்டாவே. நம்ம மருமகளும் நம்ம மகனுமே அப்படிலாம் நடந்துகிட்டது இல்லல்ல. பசிச்சதுன்னா அவிய முன்னுக்குட்டியே சாப்பிட்றியாவளே. அதுதான் தப்புன்னு நான் சொல்லி. அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோமோ அது மாதிரி தான் இவியல் வேலையும் வச்சிருக்கணும். விட்டோம்ல, அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவளா முன்னகுட்டியே சுவாத்தீங்கன்னு சொல்லியா? இதே மாதிரி அங்க செஞ்சானா அவிய என்ன நினைப்பாவே? காலம் மாறிடுச்சு, இப்பெல்லாம் யாருமே தப்பா நினைக்க மாட்டாவே. ஏங்க ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்ச பிறகு அப்படி இருந்தா யாருமே கண்டுக்கிட மாட்டாவே. கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்படி சுவாத்து கலந்துட்டு இருந்தாலும் என்ன நினைப்பாவே? கொஞ்சம் சத்தம் போட்டு விடுங்க உங்க மவளை.
சத்தம் போடியதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. 2 நாளா அங்கதானே இருந்திருக்கா, எந்த பிரச்சனையும் வரல பாரு. அதெல்லாம் மருமகனும் சம்மந்தியும் நல்லா பாத்துக்கிடுவாவ. சம்மந்தி நம்ம மேல ஏற்கனவே கோவத்துல இருக்காவே. சாப்பிட்டதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவ பத்திராளி. நல்ல பிள்ளை வயிற்றுக்கு சாப்பிடட்டும். இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிடுவா? அதுக்கெல்லாம் நீ குறை சொல்லாத. அவியலும் குறை சொல்ல மாட்டாவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி சொன்னாவனா பாத்துக்கிடலாம். போ, சீக்கிரமா போய் டிஃபனை ரெடி பண்ணு. பிள்ளை இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிட்டான்னு வருவா. இது எங்க